ரெக்கார்டிங் இப்போ ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிச்சு. ரெடிங் ஆகிடுச்சு. சவுண்டு அனைவருக்கும் வணக்கம். ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம் சார். வணக்கம் ஐயா. பிரகாஷ்குமார் ஐயா. வணக்கம் வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் ஐயா. உங்க ஆசீர்வாதம் தான் ஐயா. சார் சோழராஜன் வணக்கம் சார். வணக்கம் வணக்கம். புதுசாக நிறைய வகுப்புகள்லாம் பார்த்துட்டு இருக்கீங்களா? இது நிறைய புது டீச்சர்லாம் வந்துட்டு இருக்காங்க புதுசா. ஆமாங்க ஐயா, பார்த்துட்டு இருக்கோம். உங்களை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு ஐயா. ஆமாம் ஆமாம் ஆமாம். இப்போ நம்ம வகுப்பெல்லாம் கம்மி பண்ணிக்க வேண்டியதாக இருக்கு மேலே. ரைட் ரைட். எப்படி புது டீச்சர்லாம் எப்படி பரவாயில்லையா? கிளாஸ்லாம் எப்படி எடுக்கிறாங்க சார்? நல்லா தெளிவாகவே நடத்துறாங்க சார். தெளிவாக புரியுதுங்க சார். ஆமாங்க சார். நல்லா இருக்காங்க சார். நல்லா எடுக்கிறாங்களா? நல்லா இருக்காங்க. ஓகே ஓகே. வேற யாருக்காவது ஆசிரியர் ஆகணுன்ற விருப்பங்கள் இருந்தால் சொல்லுங்க, அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்துடலாம். அதான் மற்ற இதில் இல்லை, இந்த ஸ்பெஷல் கிளாஸில் இந்த ஸ்பெஷல் குரூப்பில் இருக்கிறவங்க யாராவது ஆசிரியர் ஆகணும்னு விரும்புனா என்கிட்ட சொல்லுங்கள், அவங்களையும் நம்ம ட்ரெயின் பண்ணிடலாம். சரியா? ஓகே ஓகேங்க சார். ஆமாம் ஆமாம். இல்லை நம்ம பேர் சொல்லி நல்லா ஒரு 10-15 ஆசிரியர்கள் வரட்டும்னு எனக்கு ஒரு ஆசை, அவ்வளோதான். அப்படிதானே ஐயா? இந்த குரூப்ல ஐயா இதுக்கு இன்னொரு ஸ்பெஷல் கிளாஸ் இருக்குது, அந்த குரூப்ல இருக்கிறவங்களா ஐயா? இந்த குரூப்லேயும் தன்னுடைய விருப்பத்தை தெரிவிக்கலாம். இன்னொரு ஸ்பெஷல் குரூப் இருக்குது, அதாவது இதுக்கு அடுத்த குரூப் ஒன்று இருக்குது, அதில் இருக்கிறவங்களும் சொல்லலாம். சரியா? சரிங்க ஐயா, சரிங்க ஐயா. அது நான் அன்னைக்கே கேட்டேங்க ஐயா, ரவி ஐயா கிட்ட கேட்டேன், ரவி சார்ட்ட. நாங்களும் எடுத்துக்கணும் விருப்பம் இருக்குது. பிரகாஷ்குமார் ஐயா அதுதான் கேட்டேன். நீங்க உங்களுக்கு அந்த விருப்பம் சொல்லியிருந்தாரு. சரிங்க ஐயா. ஓகே, பார்த்துக்கலாம், ஃபியூச்சர்ல பார்த்துக்கலாம். ரைட். நன்றி ஐயா, நன்றி ஐயா. உங்க ஆசீர்வாதம் ஐயா. உங்க ஆசீர்வாதம் இருந்தாலே போதும் ஐயா. கிளாஸ் எடுக்கணும்ன்றது இல்ல, உங்க ஆசீர்வாதம் இருந்தாலே போதும். இருந்தாலும் உங்ககிட்ட உங்களை அங்க கிளாஸ் எடுக்கணும்னாலும் உங்களுக்கு அங்க வரணும். அது ஒரு இனிஷியேட்டிவ் வந்து பார்க்கணும் அப்படின்றது நல்லா இருக்கு. ஆமா ஐயா, அது ஒரு கொடுப்பனையா, அதுதான் சொல்றேன். ஆமா ஐயா. தொழில் ரீதியா யாருக்கெல்லாம் அஸ்ட்ராலஜர் ஆகணும் அப்படின்ற விருப்பங்கள் இருந்தாலும் என்கிட்ட பர்சனலா கால் பண்ணி சொல்லுங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம சரியா? இருக்குதுங்க ஐயா, ரொம்ப வருஷமா தான் ஐயா ஆசை அஸ்ட்ராலஜர். ஓகே ஓகே. சரிங்க ஐயா. ஓகே, வகுப்பு பார்க்கலாம். இன்னைக்கு யார் ஜாதகம் கொடுக்கறது? ஜாதகம் யாராவது வகுப்பில் இருக்கிறவங்க கொடுத்தீங்கன்னா பரவாயில்ல, நல்லா தெரிஞ்ச ஜாதகம்லாம். நான் கொடுக்கட்டுமாங்க ஐயா? யார் ஜாதகம்? தெரிஞ்சவங்க ஜாதகம். தெரிஞ்சவங்க அப்படின்னா இப்போ சொல்கிற பலன்கள்லாம் கரெக்டாக இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு தெரிஞ்சுங்களா? அந்த அளவுக்கு இல்லை, அந்த அளவுக்கு இல்லைங்க. அந்த அளவுக்கு அந்த அளவுக்கு இல்லை, அப்படிலாம் இருக்கணும். அப்போல்லாம் கிளாஸ் அந்த மாதிரி ஜாதகம் எடுத்துகிட்டு வரணும். ஒரு கன்ஃபர்மேஷன் கிடைக்கணும்ல. நம்ம சொல்றதை எதுவும் மிஸ் ஆக போறது கிடையாது. இருந்தாலும் எல்லாம் நம்மளுடைய திறமையெல்லாம் உணர்ந்துட்டு தானே இந்த வகுப்புக்கு வந்திருக்கீங்க. இதுக்கு மேலே நம்மளுடைய திறமையை செக் பண்ணணுன்றது தேவையில்லை. சரி ஓகே, சொல்லுங்க, அந்த ஜாதகமே சொல்லுங்க, பார்த்துக்கலாம். ஒரு நிமிஷம். சொல்லுங்க, டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க. சொல்லட்டுமாங்க? 8/7/74. 8/7/74. வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா, குமார் ஐயா, வணக்கம். 5:56 PM ஐயா. என்ன பெங்களூர்லேருந்து வெள்ளூர் போயிட்டீங்களா? போயிட்டேங்க ஐயா, போயிட்டேங்க ஐயா. வீட்டுக்கு போயிட்டீங்க. ரைட் ரைட், ஓகே. 8/7/74 டைம் சொல்லுங்க. 5:56 PM ஐயா. 5:56. அது ஓகே பண்ணுப்பா. நாகர்கோவில் ஐயா. ஓகே. ரவி சார் வந்துட்டாரா? வந்துட்டேன் குருஜி. ஃப்ரீ ஆயிட்டீங்களா இல்லை வேலையா இருக்கீங்களா? வந்துட்டேன் குருஜி, வீட்டுக்கு வந்துட்டேன் குருஜி. ஓ, அங்கே சென்னையே போயிட்டீங்களா நீங்க? ஆமா குருஜி. சரி சரி சரி, ஓகே ஓகே. ரைட், ஓகே. இன்னைக்கு என்ன தேதி? 1 ஆமாங்க ஐயா, 1/12. 1 குருஜி, 1/12/24. ரைட்டுங்க.
இந்த ஜாதகருடைய டேட் ஆஃப் பர்த் மீண்டும் ஒரு முறை சொல்லுங்கள். 8/7 ஐயா 8/7/1974 ஐயா. 5:56 PM ஐயா. நாகர்கோவில். திதி யோகம் காரணமாக தெரியுமா? தெரியுங்க ஐயா. சொல்லுங்க. திதி சதுர்த்தி திதி ஐயா. சூன்யம் வந்து சுக்கிரன் சனிங்க ஐயா. வளர்பிறையா தேய்பிறையா? யோகம் அது பார்க்கலங்க ஐயா, அது கவனிக்கல. தேய்பிறை. யோகம் ஆயுஷ்மான். யோகி கேது சந்திரன். அவயோகி ராகு புதன். வளர்பிறைக்குதா சந்திரன்? கேது சந்திரன். கேது சந்திரன். நான் வளர்பிறைக்கு சொல்லிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேங்க ஐயா. தேய்பிறை. ஜாதகர் வந்து தேய்பிறை. சரிங்க சரிங்க. பாலோகரணம் ஐயா. கேது சந்திரன் குரு அவயவங்கள் ராகு புதன் சூரியன். முடக்கு ரிஷபம் ஐயா. வைநாசிகம் கேட்டேங்க ஐயா. லக்னம் நின்று நட்சத்திரம் சொல்லுங்க. மூலம் ஐயா. சூரியன் ஐயா. சூரியன் வந்து பூரம் ஒண்ணுங்க, பூரட்டாதி ஒண்ணுங்க ஐயா. பூரட்டாதியா? இல்லைங்க ஐயா, சாரி ஐயா. புனர்பூசம். புனர்பூசம், சாரிங்க ஐயா, புனர்பூசம். சந்திரன் சந்திரன் அவிட்டம் 4ங்க ஐயா. புதன் திருவாதிரை 2. குரு பூரட்டாதிங்க ஐயா. சந்திரனுக்கு அப்புறம் செவ்வாய் தானே? ஆமா. செவ்வாய் சொல்லுங்க. ஆமா, செவ்வாய் ஆயில 3ங்க ஐயா. செவ்வாய் 3. புதன் திருவாதிரை 2. குரு பூரட்டாதி 2. சுக்கிரன் ரோகிணி. சனி திருவாதிரை. ராகு கேட்டு. கேது மிருகசீரிஷம். பிளாக்.
சூரியன் புனர்பூசத்தில் இருந்தால் ஒரு கிரகவதி யார் வருவாங்க? பின்னோக்கி 12. சந்திரன் முன்னோக்கி 22. செவ்வாய் பின் 3. புதன் முன்னாடி 7. குரு பின்னாடி 6. சுக்கிரன் பின்னாடி வந்து முன்னாடி 8. 6 தேய்பிரி. சனி பின் 8. ராகு முன் 9. கேது முன்னாடி வந்து 9. சூரியன் புனர்பூசத்தில் இருந்தால் பின்னோக்கி நீங்கள் வந்து 12 நட்சத்திரம் என்றீங்க அப்படின்னா புனர்பூசத்தில் இருந்து விசாகம் வந்தீங்கன்னாக்க புனர்பூசத்தில் இருந்து புரட்டாதி வந்தீங்கன்னா 10. இப்போ புரட்டாதி பின்னாடியாக இருக்காங்க சதயம், அதுக்கப்புறம் வந்து அவிட்டம். கரெக்டு தானே? அவிட்டம் தான் ஆன்சர் வரும். கரெக்டா? கரெக்ட் சார். சந்திரன் வந்து அவிட்டத்தில் இருக்காரு முன்னாடி 22ன்னா அவிட்டத்தில் இருந்து அப்படியே சித்திரை வந்தீங்கன்னா 19. சுவாதி வந்து 20. சுவாதிக்கு அப்புறம் விசாகம் வந்து 21. அனுசம் வந்து 22. கரெக்டா? ஓகேவா? ஓகே. அடுத்து செவ்வாய் வந்து ஆயில்யம் பின்னாடி 3 நட்சத்திரம். ஆயில்யம் பேக்ல வந்து பூசம், அதுக்கு முன்னாடி வந்து புனர்பூசம். புதன் வந்து திருவாதிரை முன்னாடி 7 நட்சத்திரம். திருவாதிரை புனர்பூசம் பூசம் ஆயில்யம் நாளாச்சு. இன்னும் 3 பேர் வேணும். மகம் பூரம் உத்திரம். குரு புரட்டாதி பின்னாடி வந்து 6 நட்சத்திரங்கள் வேணும். புரட்டாதியில இருந்து அப்படியே மூலம் வந்தீங்கன்னா 7. நமக்கு 6 தான் வேணும். பூராட திருத்திடுவோம். சுக்கிரன் வந்து ரோகிணி முன்னாடி வந்து 8 நட்சத்திரங்கள். ரோகிணியில இருந்து ஆயிலி வந்தீங்கன்னா 6. இன்னும் 2 பேர் வேணும். மகம் பூரம். சனி திருவாதிரை பின்னாடி வந்து 8 பேர் வேணும். திருவாதிரையில இருந்து அஸ்வினி வந்தீங்கன்னா 6. அப்போ ரேவதி வந்து 7. உத்திரட்டாதி வந்து 8. ராகு கேட்டை முன்னாடி 9 நட்சத்திரம். கேட்டையிலேருந்து முன்னாடி 9ன்னா உத்திரட்டாதி. கேது மிருகசீரிஷம் முன்னாடி 9. மிருகசீரிஷத்துல இருந்து ஆயிலி வந்தீங்கன்னா 5 பேர் ஆச்சு. இன்னும் 4 பேர் வேணும். மகத்துல இருந்து அஸ்தம் வந்தீங்கன்னா 4. ஸோ கணக்கு வந்து அஸ்தம். எல்லாம் சரியாச்சா? சரியாச்சுங்க ஐயா. இப்போ அவிட்டம் செவ்வாயுடைய நட்சத்திரம். சந்திரன் இருக்காரு, அதனால வந்து அதை எழுதிக்கலாம் நம்ம. அடுத்து வந்து அனுஷம். சனியோடைய நட்சத்திரத்தில் எந்த கிரகமும் கிடையாது. ஸோ அதனால் அதை டேஸ் போட்டுக்கலாம். அடுத்து புனர்பூசம் குருவுடைய நட்சத்திரம். அதில் வந்து புனர்பூசம் இப்போ வந்து சூரியன் நிற்கிறாரு ஜாதகத்தில். அடுத்து வந்து உத்திரம் சூரியனுடைய நட்சத்திரம். சூரியனுடைய நட்சத்திரத்தில் யாருமே கிடையாது ஜாதகத்தில். புராணம் சுக்கரனுடைய நட்சத்திரம். யாருமே இல்லை. இதுவும் சுக்கரனுடைய நட்சத்திரம் தான், யாருமே கிடையாது. சனியுடைய நட்சத்திரம் உத்திரட்டாதி யாரும் கிடையாது. இதுலேயும் யாரும் கிடையாது உத்திரட்டாதி. அடுத்து வந்து அஸ்தம். அஸ்தம் என்பது சந்திரனுடைய நட்சத்திரம். ரோகிணியில் வந்து கிரகம் இருக்கு. ரோகிணியில் வந்து சுக்கிரன் இருக்காரு. அஸ்தத்தில் கிரகம் கிடையாது. ஆனால் வந்து ரோகிணியில் வந்து சந்திரன் சுக்கிரன் இருக்காரு. ரோகிணியில் சுக்கிரன்.
குரு பூரட்டாதியில் இருக்காரு. பூரட்டாதி, வெரி குட். இது ஒரு பாவ கட்டம் போடணும். லக்னம் வந்து மூலத்தில், சூரியன் புனர்பூசம். பாவ ரீதியாக சொல்கிறீங்களா? பாவ ரீதியாக நானே பார்த்துக்கிறேன். சந்திரன் குரு ரெண்டு பேரும் வந்து கும்பத்தில் இருக்காங்க, வலது மூணில் இருக்காங்க. சந்திரன் அவிட்டம், குரு வந்து புரட்டாதி. லக்னத்துக்கு 6ல் வந்து கேது சுக்கிரன். சுக்கிரன் வந்து ரோகிணி, கேது வந்து மிருகசீரிஷம். லக்னத்துக்கு 7ல் வந்து சூரியன் புதன் சனி 3 கிரகங்கள் இருக்காங்க. சூரியன் புனர்பூசம், சனி திருவாதிரை, புதன் வந்து திருவாதிரை. திருவாதிரையில் 2 பேர், புதனும் சனியும். சூரியன் வந்து புனர்பூசம். லக்னத்துக்கு 8ல் வந்து செவ்வாய், ஆயில்யம். லக்னத்துக்கு 12ல் வந்து ராகு, கேட்டை. லக்னம் மூலத்தில் பெண் ஜாதகம் ஐயா. பெண் ஜாதகம் ஐயா. லக்னம் வந்து மூலத்தில் நிற்கிறது பாசிட்டிவா நெகட்டிவா? ஐயா பாசிட்டிவ்ங்க ஐயா. ஓகே. லக்னம் மூலம் பாசிட்டிவா நெகட்டிவா? பாசிட்டிவா. ஆமாங்க ஐயா பாசிட்டிவ். வெரி குட். ஏன்னா உபயோகத்தினுடைய, அதாவது யோகத்தினுடைய ஸ்டார்ல வந்திருக்காரு கேது. இப்போ அடுத்தது வந்து சூரியன் வந்து புனர்பூசம். வரலாம் பாசிட்டிவ் தாங்க ஐயா. நியூட்ரல் நட்சத்திரம் ஐயா. சூரியன் புனர்பூசம் பாசிட்டிவா நியூட்ரல் நட்சத்திரமா? சூரியன் உப அவயோகி ஐயா. வெரி குட். ரஜினிகாந்த் சார் வந்து அவயோகின்னு சொல்லிட்டாரு. பாசிட்டிவா நெகட்டிவா? ரஜினிகாந்த் சார் நீங்களே சொல்லுங்க. நெகட்டிவ் தாங்க ஐயா. எதனால? ஆமா சார், நெகட்டிவ். எதனால? உப அவயோகி சார். உப அவயோகி, ரைட். ஓகே. அது வந்து பாசிட்டிவா நெகட்டிவா? ரைட் சார். நட்சத்திரம் வந்து உபயோகி சார், பாசிட்டிவ் சார். நட்சத்திரம் வந்து பலமாயிருச்சு. சந்திரன் அவிட்டம் பாசிட்டிவா நெகட்டிவா?
பாசிட்டிவ் சார். பாசிட்டிவ். சந்திரன் அவிட்டம் பாசிட்டிவ். எதனால? நியூட்ரல் சார். நியூட்ரல் நட்சத்திரம். நியூட்ரல் நட்சத்திரம். செவ்வாய் ஆயில்யம் பாசிட்டிவா நெகட்டிவா? நியூட்ரல் பாசிட்டிவ். வெரி குட். புதன் திருவாதிரை பாசிட்டிவா நெகட்டிவா? நெகட்டிவ் சார். அவயோகி. நெகட்டிவ் ஐயா. சார் இல்ல கர்ணநாதன் சார். கர்ணநாதன் சார். வெரி குட். அவையே கர்ணமா வந்தா கர்ணம் தான் வேலை பார்க்கும். கரெக்ட் தானே? அப்ப பாசிட்டிவா நெகட்டிவா? ஆமாங்க. பாசிட்டிவ் சார். பாசிட்டிவ். குரு புரட்டாதி பாசிட்டிவா நெகட்டிவா? பாசிட்டிவ் சார். ஏனால? உபயோகி சுபசாரம் சார். அது யார் லேடிஸ் வைஸ்? உமா மகேஸ்வரியா? உமா மகேஸ்வரியா பேசுனது? இல்ல சார், புவனா ராஜகுமார். புவனா. ஓகே, வெரி குட் புவனா. என்ன ஒரு கிராஸ் ஆகுது. இப்போ அடுத்து வந்து சுக்கிரன் ரோகிணி பாசிட்டிவா நெகட்டிவா? புவனா சொல்லுங்க. சுக்கிரன் திரிசோனி அதிபதி சார், முடக்கதிபதி சார். நியூட்டன் நட்சத்திரத்துல நிக்கிறார் சார், நெகட்டிவா சார். வெரி குட் ஐயா. இது 6ஆம் இடத்துல இருந்து விபரீத ராஜயோகம் வாங்குது இல்லைங்க? கரெக்ட். விபரீத ராஜயோகம் வாங்குறாருங்க. லக்னத்துக்கு 6ல மறையிறாரு. விபரீத ராஜயோகம். சுக்கிரன் வந்து விபரீத ராஜயோகம். சனி திருவாதிரை பாசிட்டிவா நெகட்டிவா? பாசிட்டிவ் சார். பாசிட்டிவ் ஐயா. கர்ணநாதன் நட்சத்திரம் பாசிட்டிவ். கர்ணநாதன். ராகு கேட்டை பாசிட்டிவா நெகட்டிவா? பாசிட்டிவ் சார். கேது மிருகசீரிஷம் பாசிட்டிவ். எதனால? கேது யோகி நியூட்டன் நியூட்ரல். நட்சத்திரம். ஓகே. ஓகே, இப்போ என்ன தசை பத்தி போயிட்டு இருக்கு? சனி தசை ராகு புத்தி குருஜி. சனி தசை ராகு புத்தி. ஓகே. புத்திக்கு உண்டான பலன் நம்ம அப்புறம் பார்க்கலாம். இன்னும் அது புத்திக்கிறது ஒரு குறுகிய கால அளவு தான். தசாநாதனுடைய பலனை வந்து முக்கியமாக கவனிக்கணும். அடுத்தது ஜாதகத்தில் என்னென்னலாம் பாசிட்டிவாக இருக்குது, என்னென்ன நெகட்டிவாக இருக்குது, அதையும் நம்ம வந்து கவனிச்சிடணும். ஒரு ஜாதகத்தினுடைய கர்மா என்ன, உள்ளார வந்து எந்தெந்த கிரகங்கள்லாம் பாசிட்டிவாக இருக்காங்க, என்னென்ன நெகட்டிவாக இருக்காங்க, என்னென்ன நன்மைகள் நடக்கும் போது, என்னென்ன தீமைகள் நடக்கும் போது, அடுத்தது தசாநாதன் யார், அவரை வந்து அவர்களையெல்லாம் சந்திக்கும் போது என்ன மாதிரிலாம் வந்து பலன்கள் வந்து நடக்கும் அப்படிங்கிறத எடுத்தால் தான் வாழ்வியல் பலன்களை வந்து நம்ம வந்து துல்லியமாக சொல்ல முடியும். எல்லாருக்கும் புரிஞ்சதா நான் சொல்ல வர்றது? புரிஞ்சது குருஜி.
ஆமாங்கய்யா. புரியுதுங்களா? ஆமாம். இப்போ உள்ளார கர்மாங்கிறது ஒன்று தான். சில கிரகங்கள் நெகட்டிவாக இருக்கும், சில கிரகங்கள் பாசிட்டிவாக இருக்கும். ஆனால் தசாநாதன் அப்படி கிடையாது, மாறிட்டே இருப்பாங்க. தசாநாதன் மாறும்போது அதே கர்மாவோட போய் இவர் வந்து இணையும் போது பலன்கள் வந்து மாறுபடும். இங்கே இருக்கிறது இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னாக்க, இல்லை எந்த கிரகம் வந்து நெகட்டிவ்? யாருமே நெகட்டிவ் இல்லைல்ல. மேக்ஸிமம் எல்லாருமே வந்து நல்லா தான் வந்திருக்காங்க. எல்லாருக்குமே டிக்கெட் தான் போட்டுருக்கோம். நம்ம வந்து யாருக்குமே இன்ட்டு பண்ணவே இல்லை. அவிட்டத்துல சந்திரன் நிக்கிற, மிருகசீரிஷத்துல கேது நிக்குது. கிரக உதயத்துல நம்ம கேது மிருகசீரிஷம் போடல சார் மேல. போடும். அவிட்ட சந்திரன் போட்டுருக்கீங்கல்ல, அது மாதிரி கேது மிருகசீரிஷத்துல நிக்குது. கேது மிருகசீரிஷம் போடல சார் மேல. நம்மளோட நட்சத்திரம். கேது வந்து மிருகசீரிஷம். ரைட், ஓகே. அது போட்டாச்சு. நிர்மலாமா, சூப்பர்மா, நல்லா கவனிச்சிருக்கீங்க. சரிங்க சார். வெரி குட், வெரி குட். சரிங்க, நல்லா இருக்கீங்களா? ரைட். நல்லா இருக்கு சார். நல்லதுமா, நல்லது. ரைட், ரைட், ஓகே. இப்போ வந்து எல்லா கிரகங்களும் மேக்ஸிமம் வந்து இந்த ஜாதகர் வந்து பாசிட்டிவாக வந்துட்டாங்க. நமக்கு ஜாதகர் வந்து 1974 பிறந்திருக்காரு. அப்போ எந்த பிரச்சனையுமே இருக்காதா அப்படின்னா இருக்கும். அது எப்படி இருக்கும் அப்படின்னாக்க, இப்போ சூரியனுடைய நட்சத்திரங்களில் கோச்சாரத்தில் கிரகங்கள் வரும்போது கண்டிப்பாக கெடுதல் நடக்கும். சூரியன் எங்கெங்கெல்லாம் போகிறாரோ அவரும் ஓரளவுக்கு வந்து கெடுதலை கொடுத்துட்டு போயிட்டு இருப்பார். அடுத்தது பார்த்தீங்கன்னாக்க சுக்கிரன் முடக்கதிபதி, அவரே வந்து தீசூன்யாதிபதி, அவரும் ஒரு வகையில் வந்து பாதிப்பு தருவார். சனி தீசூன்யாதிபதி, அவரும் பாதிப்பு தருவார். அதெல்லாம் நடக்கும். ஆனால் வந்து நமக்கு இப்போ பார்வையில் என்ன இருக்குது அப்படின்னா எல்லாமே வந்து நல்லா தான் நமக்கு வந்து படுது. ரைட், ஓகே. அதே நேரத்தில் கிரக காரகத்தில் என்ன சொல்லுது? கிரக காரகத்தில் இந்த ஜாதகத்தில் ஒரு பிரச்சனை இருக்கு. என்ன பிரச்சனை கண்டுபிடிக்க பார்க்கலாம். சுக்கிரன் கேது. சொல்லுங்க பார்க்கலாம். இந்த ஜாதகத்தில் என்னென்ன கிரகங்கள் வந்து கெடுபலனை தரும்? அப்ப நீங்க பார்க்கும்போது எல்லாமே இருக்கு. ஐயா, யாருக்கு சொன்னது? வைநாசிய தொடர்பு வருது இங்க. சனி திருவாதிரையிலேயும் புதன் வந்து திருவாதிரையில நிக்கிறதுனால வைநாசிய தொடர்பு வருது. வைநாசிகம் அப்படின்னு எடுக்கும்போது நமக்கு வந்து புதன் வந்து வைநாசிக அதிபதி. ஸோ அவர் வந்து திருவாதிரையில் இருக்கிறது ஒரு பாயிண்ட். அடுத்தது வந்து கேட்டையில் வந்து ராகு இருக்காரு. இது ஒரு பிரச்சனை இருக்கு. சரி, ஓகே. முத்துசாமி ஐயா, ஓகே. அடுத்தது புவனா ஏதோ சொல்ல வந்தீங்க. புவனா சொல்லு. புவனா, சுக்கிரனுடைய வீட்லயே இருக்கார் சார். அங்கேயே கேதுவும் இருக்காரு சார். அதாவது சுக்கிரன் வந்து வேற நட்சத்திரம், கேது வந்து வேற நட்சத்திரம். அது இணைவை நம்ம எடுக்கக்கூடாது. இணைவு இல்ல சார். ஆனா சுக்கிரனுடைய வீட்லயே இருந்தா திருமணம் தோஷனுங்கிறது உண்டு. தோஷம் சொல்லக்கூடாது. ஆனா சுக்கிரன் வீட்லயே இருந்தா திருமணம் பாதிக்கல சார். திருமணம் பாத்துருக்கோம்ல சார். சுக்கிரனுடைய வீட்லயே இருந்தாக்க திருமண பாதிப்புன்னு நான் எங்கேயாவது விதி சொல்லணும்? அப்படி நான் சொல்லியிருக்கேன். இல்லைங்க இல்லை, நான் அப்படி சொல்ல கிடையாது. இல்லைங்க சார், அந்த மாதிரி விதி சொல்லலைங்க சார். ஆமாம், அப்படி கிடையாது. அது வந்து என்னன்னா பாரம்பரியத்தில் வேணா அந்த மாதிரி ஒரு சில ஜோதிட முறைகளில் சொல்லுவாங்க. நம்மளதில் அப்படி கிடையாது. ரைட், வேற யாராவது கண்டுபிடிக்க போகலாம். எந்த கிரகம் தான் இந்த ஜாதகத்தில் வந்து கெடுதல் தரும்? சுக்கிரன் இந்த ஜாதகத்தில் வந்து கெடுதல் தரமாட்டாரா, இல்லை தருவாரா?
ஆ ஐயா அவர் 8ஆம் இடத்து அதிபதியோட கால்ல நிக்கிறாரு ஐயா. ஆ. சந்திரனோட கால்ல. இல்ல அங்க வந்து விபரீத ராஜ்யம் வாங்கிட்டாரு. அதே நேரத்துல கோச்சார சுக்கிரன் வந்து பாதிப்பு தருவாரா தரமாட்டாரா? இப்போ ஜனனத்துல எல்லா கிரகங்களும் வந்து பலம் வாங்கிடுச்சு. கோச்சாரத்தில் பார்த்தீங்கன்னா சுத்தும் போது சுக்கிரன் வந்து நிறைய இடங்கள்ல திதிசூனி அதிபதி முடக்கதிபதி அப்படின்ற தன்மையில் வந்து நிறைய இடத்துல வந்து கெடுபலனை வந்து தருவார். நிற்கிற இடத்துல ஓகே ஆகிடார். ஆனால் கோச்சாரத்தில் டிரான்சிஸ்டில் வந்து நிறைய இடத்துல வந்து பாதிப்பு தருவார் அவர். சனி திதிசூனி அதிபதி அவரும் அதே தான், கோச்சாரத்தில் நிறைய இடங்கள்ல வந்து பாதிப்பு தருவார். சூரியன் அவயோகி அவரும் அதே மாதிரி தான், கோச்சாரத்தில் நிறைய இடங்களில் பாதிப்பு வந்து தருவார். அதே போல் புதன் வந்து வைனாசி அதிபதி அவரும் நிறைய டிரான்சிஸ்டில் வந்து நிறைய இடங்களில் பாதிப்பு தருவார். நின்ற இடத்துல திருவாதிரை கேட்டையில் வந்து ராகு. ஓகே தானே? ஓகே அப்போ இதுக்குள்ளாரதான் அவங்களுடைய கெடுபலனுக்கு உண்டான கர்மா என்பது இருக்கு நமக்கு. ஒன்று சுக்கரனுடைய காரகத்தில் கெடுபலன்கள் நடக்கணும், சனியுடைய காரகத்தில் நடக்கணும், சூரியனுடைய காரகத்தில் நடக்கணும். 3 காரகத்தில் வந்து கோச்சாரத்தில் நடக்கணும், ஜனனத்தில் நடக்காது. தியானத்தில் 3 கிரகமும் வந்து நல்லா வந்துருச்சு, ஆனால் கோச்சாரத்தில் நிறைய இடங்கள்ல கண்டிப்பாக ஃபெயிலியர் ஆகும். அப்போ அந்த இடத்துல அந்த பாதிப்பை வந்து தரும் கண்டிப்பாக. அடுத்து புதன் வந்து நோயை வந்து தராது. சரி, இப்போ சுக்கிரன் சனி சூரியன் கெடுபலனை வந்து தருது. இப்போ சனி தசை போயிட்டு இருக்கு. இதுக்கு முன்னாடி என்ன தசை போயிட்டு இருந்திருக்கும்? குரு தசை. இப்ப சனிக்கு அப்புறம் என்ன தசை? புதன் தசை. புதன் திசை புதன் தசை. அப்ப குரு வந்து இந்த கர்மாவுடன் இணையும் போது ஒரு பாதிப்பு நடக்கும். சனி போயிட்டு இந்த கர்மாவுடன் இணையும் போது ஒரு பாதிப்பு நடக்கும். அடுத்தது வந்து புதன் தசை வந்து இந்த கர்மாவுடன் இணையும் போது வேற மாதிரி பாதிப்புகள் நடக்கும். மாறுமா மாறாதா? மாறுங்க சார். இப்போ ஜாதகத்தில் இருக்கிற கெடுகர்மா என்பது ஒண்ணுதான், ஆனா தசாநாதன் யாரோ அதுக்கு தகுந்த மாதிரி அந்த பலன்கள் வந்து மாறும். அதான் தசாநாதனுடைய வலிமை. சொல்றது புரிஞ்சுதா இல்லையா? சார் இந்த கருத்து இன்னொரு முறை சொல்லுங்க சார். அதாவது நான் ஒவ்வொரு வகுப்புலையுமே வந்து டிஃப்ரெண்டாக நிறைய தகவல்கள் வந்து வாரி வாரி வழங்கிட்டு தான் இருக்கேன் நான். இப்போ வந்து குரு தசை நடக்குது, சனி தசை நடந்துட்டு இருக்கு. குரு தசை முடிஞ்சிருச்சு, சனி தசை வந்து நடக்குது. அடுத்தது வந்து புதன் தசை வரப்போகுது. ஜாதகத்தை பார்த்தா எல்லாமே நல்லதாக தான் இருக்குது. ஆனால் கோச்சாரத்தில் இந்த 4 கிரகங்களும் தன்னுடைய கெடுபலனை வந்து கொடுத்துருவாங்க, கண்டிப்பாக தருவாங்க. நின்ன இடத்துல தர மாட்டாங்க, ஒரு குறிப்பிட்ட நட்சத்திரங்களில் அந்த பாதிப்பை வந்து கொடுத்துருவாங்க தன்னுடைய காரகத்தில். அப்போ கெட்ட கர்மானா இதுக்குள்ளார தான் நடந்தாகணும். புதன் சுக்கிரன் சனி சூரியன் இந்த காரகத்துக்குள்ளார தான் நடந்தாகணும் அவங்களுக்கு. இப்போ தசாநாதன் குரு இதே கர்மாவுடன் இணையும் போது வேற மாதிரி பலன் நடக்கும். தசாநாதன் சனி இந்த கர்மாவுடன் இணையும் போது வேற மாதிரி பலன் நடக்கும். அடுத்த தசை புதன் இந்த கர்மாவுடன் இணையும் போது வேற மாதிரி பலன் நடக்கும். இந்த கர்மா ஒண்ணுதான், ஆனா இணையிற கிரகத்துக்கு தகுந்த மாதிரி பலன்கள் வந்து சேஞ்ச் ஆகும். கரெக்டா இல்லையா? கரெக்டுங்க சார். கரெக்டு தான், ஆனா புரியல யாருக்கும். அது நானா தொட்டு காட்டாதான் புரியும். இப்போ உதாரணத்துக்கு இப்போ திருவாதிரையில் புதன் அமர்ந்து ஒரு நோயை வந்து கொடுக்குறாரு. இப்போ இந்த திருவாதிரையில் புதன் அங்கே வந்து கோச்சார குரு வந்து இணைகிறார் தசாநாதன். அப்புறம் தசாநாதன் சனி வந்து இணைகிறார், தசாநாதன் புதனே வந்து இணைகிறார். இப்போ வெவ்வேறு பலன் நடக்குமா ஒரே மாதிரி பலன் நடக்குமா? வெவ்வேறு பலன் தான் சார் நடக்கும். என்ன பலன் நடக்கும்? இப்போ சனி வந்து திருவாதிரையில் வந்து இணைகிறாரு, சனி தசை திருவாதிரையில் வந்து கனெக்ட் ஆகுறாரு. இப்போ வந்து சனி வந்து சதயத்தில் இருக்காரு, அப்படியே போயிட்டு திருவாதிரையில் வந்து இப்பயே வந்து சதயத்தில் வந்து கனெக்டில் தான் இருக்காரு. சனி வந்து திருவாதிரை, சாரி சனி வந்து சதயம் கோச்சாரத்தில், தசாநாதன் வந்து சதயத்தில். அங்கே வந்து சதயத்துக்கும் திருவாதிரைக்கும் ஒரு லைன் இருக்கு, திரியோட நட்சத்திரம். இப்பயே அவர் கனெக்ஷனில் தான் இருக்கார். சனி
புதன் இங்கேயும் வந்து புதன் சனி தான் திருவாதிரையில். புதன் சனி திருவாதிரையில் கோச்சார சனி வந்து சதயத்தில் வந்து கனெக்ட் ஆகிட்டார். இப்போ என்ன பலன் நடக்கும் உங்களுக்கு? இவருக்கு வந்து டயபெட்டிக் சம்பந்தமான நோய் கொஞ்சம் அட்வான்ஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஐயா. அந்த கழுத்து பகுதி வீக்கமா இருக்கும் ஐயா, தைராய்டு. டயபெட்டிக் சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி ஒரு நோய்க்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா ஐயா? யார் வீட்டுல இருந்து அந்த சத்தம்? சரி சரி. ராஜா கேரளாவா? ராஜகோபாலன். ராஜகோபாலன் யார் அது? ராஜகோபாலன் சார் பாருங்க, கிளாஸ் வந்து முக்கியமான கிளாஸ், வேற கிளாஸ் மாதிரி நினைக்காதீங்க. ரைட். இப்போ சனி வந்து புதனுடன் வந்து இணைந்து திருவாதிரையில் வந்து நடக்கும்போது அவருக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா நரம்பு மண்டலங்கள் பாதிக்கும். அதன் வழியாக வந்து தூக்கம் வந்து கெட்டு போகும் அவருக்கு. சனி வந்து நோய் தரக்கூடிய தன்மையில் வரும்போது தூக்க குறைபாடு, சளி பிடிக்கிறது, உடல் மந்தமாகிறது, சிறுநீர் மலம் பிரிவதில் பாதிப்பு, அழுக்குகள் வந்து தங்கிறது. கரெக்டா? இப்போ இங்கே வந்து சதயத்தில் வந்து சனி இருக்கலாம், முழங்கால் வலி, இப்படிலாம் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் நீங்கள். இப்போ இதுவே வந்து அடுத்தது வந்து ஏற்கனவே முடிந்த தசை குரு பகவான் வந்து இந்த மாதிரி மீட் பண்ணுறாரு. திருவாதிரையில் வந்து புதனுடன் வந்து திருவாதிரையில் வந்து குரு வந்து மீட் பண்ணுறாரு. இப்போ என்ன நடக்கும்? யார் வீட்டில் அந்த சத்தம்? எந்த ஐடியா அது? ரவி சார் எந்த ஐடியா இருந்து வருது? எல்லா வீட்லதான் இருக்கு. மூணாவது சொல்ல வந்தது, அதுக்கப்புறம் எந்த ஐடி கேட்டோன்னா மைக் ஆஃப் பண்ணிடுச்சுங்க ஐயா. எந்த ஐடின்னு பாருங்க, அவங்களுக்கு கால் பண்ணி வார்னிங் பண்ணுங்க, வேணா கிளாஸ் விட்டு வெளியில் அனுப்பிச்சுட்டுருங்க. நம்ம நடந்தது வந்து நீங்க எல்லாம் வந்து நல்லா வரணும் அப்படின்ற அக்கறையில வந்து நான் வந்து தனியா ஒரு வீட்டுக்குள்ள உட்காந்து கதவெல்லாம் சாத்திட்டு வந்து எந்த வித சத்தமும் இல்லாமல் ஜன்னல்களெல்லாம் சாத்திட்டு நான் வந்து உட்காந்துக்கிறேன். சொல்லித்தரவங்களுக்கு அந்த பொறுப்பு இருக்குன்னா கற்றுக்கிறவர்களுக்கும் அந்த பொறுப்பு இருக்கணும் இல்லையா? உங்களுக்கு வந்து அந்த சூழல் வந்து அமையல அப்படின்னா மியூட் போட்டுருணும் கம்மனை. அதுக்கு தான் மியூட்னு ஒரு பட்டன் இருக்குதுல்ல, மைக்கை வந்து ஆஃப் பண்ணிட்டாங்க, வேலை முடிஞ்சு போச்சு. இப்போ அதே வந்து குரு வந்து இணையும் போது என்ன நடக்கும்னா அங்கேயும் வந்து நரம்பு மண்டலங்கள் தான் பாதிக்கும். ஆனால் வந்து கொழுப்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்து உருவாகும். ஏன்னா குரு வந்து கொழுப்பு. இங்கே சனி வந்து இணையும் போது தூக்கம், கால் பகுதி, கழிவு பகுதி அப்படி எடுத்துக்கிறோம். குரு வந்து இணையும் போது மெயினாக வந்து கொழுப்பு பகுதி, கொழுப்புனால அந்த பாதிப்புகள் வந்து நம்ம நரம்பு மண்டலங்களுக்குள் கொழுப்புனால வந்து பாதிப்புகள் என்பது உருவாகும். கட்டிகள் உருவாகலாம். அதுவே வந்து அடுத்த தசை வந்து யாரு? சனிக்கு அப்புறம் புதன் தசை. அப்போ புதனே வந்து புதனை வந்து மீட் பண்ணும்போது என்ன நடக்கும்? குறிப்பாக வந்து வாத சம்பந்தப்பட்ட வியாதிகள், வாதத்துக்கு உண்டான கிரகம் வந்து புதன். அப்போ வந்து கை கால் இழுத்துக்கிறது, நரம்புகள் பாதிக்கப்படுறது, கழுத்தில் வந்து அது மெயினாக வந்து நடக்கும். அப்போ 3 பலன்கள் மாறிச்சா மாறலையா? மாறி இருக்கும் சார். ஒரே கர்மம் தான், கர்மம் ஒன்று தான். ஆனால் தசாநாதனுக்கு தகுந்தாற் போல் அந்த பலன் வந்து மாறிடுச்சு. இப்போ சுக்கிரன் கர்மம் ஒன்று தான், நிற்கிற இடத்துல பாதிப்பு இல்லை. டிரான்சிஸ்டில் கண்டிப்பாக வந்து பாதிப்பை தருவார். எங்க உத்திரத்தில் வரும்போது தருவார், உத்திராடத்தில் தருவார், அதாவது கிருத்திகை, உத்திரம், உத்திராடத்தில் 3 இடங்கள்லையும் கண்டிப்பாக வந்து தருவார். ஆனால் அவயவ நட்சத்திரம் அது. அதே போல் பரணி பூராடத்தில் வரும்போதும் தந்துடுவார். ஏன்னா பரணி வந்து 5ல் வருது, 9ல் வருது, லக்னத்தில் வருது. அதே போல் சனி நட்சத்திரம் பூசம், அனுசம், உத்திரட்டாதி மட்டும் தருவார். பூசம் அனுசத்தில் அவரால் தர முடியாது. ஏன்னா இது 8, இது 12 விபரீத ராஜயோகமாக மாறி போயிடும் அந்த இடத்துல. சனி தீசூனி அதிபதி. அதனால் அந்த நட்சத்திரங்கள் வந்து 8, 12 வந்து விபரீத ராஜயோகமாக மாறிடும். உத்திரட்டாதியில் மட்டும் கெடுபலன் நடக்கும்.
அது இல்லாமல் இப்போ வந்து செவ்வாயுடைய நட்சத்திரம் வருதுன்னு வச்சுக்கோங்க, மிருகசீரிஷம் சித்திரை அவிட்டத்தில் வருதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ மிருகசீரிஷத்தில் வந்து உங்களுக்கு வந்து ஆரம்பமாக நீங்கள் எடுத்துட்டீங்கன்னாக்க, இப்போ வந்து சித்திரையும் அவிட்டமும் என்ன பண்ணும், அது பாதிப்பை தரும். இப்போ டிரான்சிஸ்டில் நிறைய இடங்களில் வந்து சுக்கிரன் வந்து தன்னுடைய காரகத்தில் பாதிப்பை தருவார். ஆனால் இப்போ அதே ஒரே கர்மா தான். இப்போ வந்து என்னன்னா குரு தசை இந்த சுக்கிரனோட போய் கனெக்ட் ஆகுறாரு. எங்க கோச்சார சுக்கிரனுடன் வந்து குரு வந்து கனெக்ட் ஆகிறாருன்னு வச்சுக்கோங்க, அது வேற மாதிரி பலன் நடக்கும். தசாநாதன் சனி சுக்கிரனுடன் கனெக்ட் ஆகிறாருன்னா அந்த கேள்விகள் வேற மாதிரி நடக்கும். அடுத்த தசை புதன் வந்து இதே சுக்கிரனுடன் கனெக்ட் ஆகும்போது வேற மாதிரி பலன் வந்து நடக்கும். மாறுமா மாறாதா? பாருங்க சார். பாருங்க ஐயா, பாருங்க ஐயா. அதனாலதான் வந்து இருக்கிற கர்மா அங்க ஒண்ணுதான். தசாநாதன் மாறும்போது எல்லாமே மாறி போயிடும், புத்திநாதன் மாறும்போது எல்லாமே மாறும். அதனாலதான் தசாவுக்கும் புத்திக்கும் வந்து முக்கியத்துவம் தருது. முடிந்த தசை அடுத்த தசையெல்லாம் வந்து கவனத்துல வைக்கணும். இன்னும் என்னென்ன தசையெல்லாம் மீட் பண்ண போறாங்க இவங்க, அப்ப என்னென்ன பிரச்சனைகள்லாம் சந்திக்க போறாங்க. இப்போ வந்து சனி தசை நடந்துட்டு இருக்கு, அடுத்தது புதன் தசை நடக்க போகுது. அப்ப என்ன சொல்லலாம், நம்ம இன் ஃபியூச்சர்ல ஹெல்த்ல வந்து நிறைய பிரச்சனையை சந்திக்க போறாரு இவரு. முடிவு பண்ண முடியாதா? பண்ணலாங்க ஐயா, முடியும் சார். பண்ணலாங்க ஐயா. அப்ப அது பலனா அவருக்கு சொல்லாம வேணாமா? சொல்லணும், ஒரு வார்த்தை சொல்லிடணும். ஆமாங்க. எதிர்காலத்துல அடுத்த தசை வந்து உங்களுக்கு நோய் நொடிகளை அதிகமா தரும், ஸோ அதில் கவனமா இருக்கணும். அதுக்கு உண்டான தீர்வுகளை வந்து சொல்லிடணும். அதே மாதிரி அவருக்கு வந்து நடைமுறைக்கு வரும். வந்த உடனே எங்கே இருந்தாலும் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு தான் ஃபோன் வரும், இல்லைன்னா கார் எடுத்துட்டு வந்துடுவார், பஸ் ஏறி வீட்டுக்கு வந்து உட்காந்துக்குவார். ஐயா நீங்க சொன்னீங்க அதே மாதிரி நடந்துருச்சு அப்படின்னு. அப்ப எதிர்கால பலனுக்கும் ஒரு பிட்டு போட்டு வச்சிடணும். நெக்ஸ்ட் தசையில என்ன நடக்க போகுது. இப்ப இந்த தசைக்கு புத்திக்கே பார்த்துட்டு கூடாது, சனி தசை ராகு புத்திக்கே பார்த்துட்டு கூடாது. அடுத்ததுல என்ன நடக்க போகுது அவருக்கு. இப்ப சனி தசை எப்போ முடியுது இவருக்கு? வகுப்பு ஏதாவது போர் அடிக்குதா இருக்காது? இல்லைங்க சார், கவனமா கேட்டுட்டு இருக்கேன் சார். சரி, இல்ல குருஜி, இது நான் ஓகே. இப்போ 27ல வந்து முடிஞ்சிருது இவருக்கு. நம்ம வந்து 24 முடிவில் இருக்கோம். நம்ம இன்னும் 3 வருஷத்துல முடிஞ்சிடும். அப்போ இன்னைக்கு சொல்ற பலன் வந்து 3 வருஷத்துக்கு ஞாபகம் இருக்கும் கண்டிப்பா இருக்கு. புதன் தசை வந்தோடனே இந்த மாதிரி பிரச்சனைகள் தான் இருக்கு ஹெல்த்தில், இந்த மாதிரி கொஞ்சம் பத்தியமா இருந்துக்கோங்க, இந்த மருந்து மாத்திரைகள் எடுங்க, இந்த வழிபாடுகள்லாம் எடுத்துக்கோங்க. இப்போயே ஒரு 4 தகவல் போட்டு வச்சிட்டிங்கன்னா புதன் தசையில் ஒரு ரெகுலரான ஒரு கிளைண்ட்டை நீங்கள் பிடிச்சிட்ட மாதிரி. அந்த ரெகுலர் கிளைண்ட்டு நிறைய பேருக்கு ரெஃபரன்ஸ் கொடுத்து அவர் மூலிமா வந்து உங்களுக்கு வந்து வந்துட்டே இருப்பாங்க. நமக்கு கிடைக்கிற ஒவ்வொரு வாய்ப்புகளையும் வந்து தவற விடக்கூடாது. நம்ம மீட் பண்ணுற ஒவ்வொரு நபரையும் அவருக்கு உண்டான பலன்களை வந்து துல்லியமாக சொல்லி அவர் நம்மளை விட்டு போகாத அளவுக்கு நம்ம வந்து பார்த்துக்கணும். அவருக்கு முன்னாடி செஞ்சு கொடுத்துட்டோம்னா நீங்கள் வந்து யூடியூப்புக்கு வரணுன்ற தேவையில்லை, ஆடு வந்து கொடுக்கணுன்ற தேவையில்லை, எதுவுமே தேவையில்லை. அவரே வந்து விளம்பரமாக வந்து வேலை பார்த்துருவார். அவரே நிறைய பேர்த்த வந்து சொல்லி அனுப்பிச்சுட்டுவார், இந்த இடத்துக்கு போங்க கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு. நான் சொல்றது யதார்த்தமான உண்மை. கரெக்டா இல்லையா? ஆமாங்க சார், கரெக்ட் சார். அப்போ எல்லாரும் ஜோதிடர் ஆகணுன்ற எண்ணங்கள் இருக்கு, அது தொழிலா பண்ணணுன்ற எண்ணங்கள் இருக்கு. சில பேர் வந்து சர்வீஸா பண்றன்ற எண்ணங்கள் இருக்கு, சில பேருக்கு ப்ரொஃபஷனலா வந்து சம்பாதிக்கணுன்ற எண்ணங்கள் இருக்கு. தவறு இல்லை. ஆனா இந்த மாதிரி யுக்திகளை எல்லாம் வந்து பயன்படுத்திக்கணும் நம்ம. கரெக்டா? ஓகே சரிங்க. இப்போ தசாநாதனுக்கு வந்துடலாம். இப்போ என்ன அவருக்கு வந்து இப்போ வந்து முடிந்த கதை, நடக்கிற கதை, இன்னும் 3 வருஷத்துக்கு நடக்க போற கதை. இதை பற்றி தசாநாதன் வந்து கிளியரா நமக்கு சொல்லிடுவாரு. சனி தசை எத்தனை வருடம்? 19 வருஷம் சார். இன்னும் 3 வருஷம் தான் இருக்கு. 14 வருஷம் முடிஞ்சிருச்சு. 14 வருஷம் முடிஞ்சிருச்சு. அப்போ
அது என்ன கண்டுபிடிக்கிறது, எப்படி கண்டுபிடிக்கிறது, என்னெல்லாம் 16 வருஷத்தில் முடிஞ்சது, என்ன அடுத்த 3 வருஷத்தில் நடக்க போகுது, இப்போ என்ன நடந்துட்டு இருக்குது, கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம், சனி தசையினுடைய சொல்லுங்க பார்க்கலாம். நிகழ்காலத்துக்கு முதல்ல சொல்லுங்க, அது ஈஸி. நிகழ்காலத்துக்கு சொல்றது ஈஸி. நிகழ்காலத்து பலன் என்ன? சனி தசை. அட் பிரசன்ட் பலன் யார் வேணாலும் சொல்லலாம், சொல்லுங்க. சரி வழக்குகள் ஏதாவது போயிட்டு பார்க்கலாம் சார். வழக்குகள் ஏதாவது போயிட்டு இருக்கான்னு தெரிஞ்சுக்கலாம் சார் நிகழ்காலத்தில். என்ன சொல்றாங்க? என்னடா இது கரெக்டாக இல்லை இல்லை, ஆக்சுவலாக முன்ன வந்து எல்லா இடத்துலையும் இருந்தது, மேலே மட்டும் கறந்து போயிடுச்சு. அதே அப்படி அது ஒரு இது எலக்ட்ரிக்கல் எல்லா இடத்துலையும் போயிடுச்சு. எல்லா பக்கம் போச்சு. ரவி கால் பண்ணி ஒரு வாய்ஸ் போட சொன்னாங்க. ஆக்சுவலாக வந்து கிளாஸ் இருக்குன்னு சொல்லுங்கள். இப்போ கரண்ட் வந்து போட்டுருக்கலாம். ஃபஸ்ட்டு யூபிஎஸ் 40 இது 50 நிமிஷம் வருது.